மேஷ ராசிக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறது. ஆகவே இறை வழிபாட்டில் கவனம் செலுத்துங்கள். பத்திரமாக பேசுங்கள், பக்குவமாக பேசுங்கள், பதற்றம் இல்லாமல் பேசுங்கள். பேச்சை குறைத்து கொள்ள வேண்டும். பணம் கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களிலும் சற்று எச்சரிக்கை தேவைப்படுகிறது. ஆரோக்கியத்திலும் அதிக கவனம் தேவை. மனதை அமைதிப்படுத்துவதற்கு இறைவனின் திருநாமத்தை உச்சரித்து கொண்டிருக்க வேண்டிய ஒரு நாளாக இன்றைய தினம் மேஷ ராசிக்கு விளங்கும். ரிஷப ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. மாணவ மாணவியரின் கல்வி ஆர்வம் அதிகரிக்கும். கல்வி முன்னேற்றம் மிக சிறப்பாக இருக்கும். 2ஆம் இடமாகிய வாக்குஸ்தானத்தை அதற்கு அதிபதியான புதன் பார்த்து கொண்டிருப்பதால் இப்பொழுது கல்வியிலே மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மந்தமாக இருந்த மாணவர்கள் கூட இப்பொழுது முதலிடத்தை பிடிக்க தன்னை தயார்படுத்திக் கொள்வார்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அதிக லாபம். இன்றைய தினம் ஏதேனும் பதவி உயர்வு கிடைக்கலாம், அல்லது ஊதிய உயர்வு கிடைக்கலாம், அல்லது நீங்கள் செய்த திறமையான பணிக்காக உங்களுக்கு பாராட்டு கிடைக்கலாம். அத்தகைய நன்மைகளெல்லாம் நீங்கள் வேலை பார்க்கும் இடத்திலே நடைபெறக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. குறிப்பாக வங்கிகளிலே பணிபுரிபவர்கள், காசாளர்கள், பணத்தை கையாள்பவர்கள், தணிக்கை செய்பவர்கள், கணக்கு தணிக்கை, பொருளாதார வல்லுநர்கள், பொருளாதாரம் தொடர்பான துறைகளிலே வேலை பார்ப்பவர்கள் ஆகியோருக்கெல்லாம் அதிக அளவிலான தொழில் வளர்ச்சி, தொழிலில் புகழ், வெற்றி ஆகியவை கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும். திருமண வயதில் இருக்கும் ரிஷபராசி இளம் ஆண் பெண்களுக்கெல்லாம் இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கப்படும். உங்கள் மனதிற்கு பிடித்தாற்போல் ஒரு நல்ல மன வாழ்க்கை அமையக்கூடிய இனிமையான நாளாக இந்த நாள் விளங்குகிறது. இது ஒரு நல்ல நாள். மிதுன ராசிக்கு இது ஒரு மிக அற்புதமான நாள். ராசிக்கு 7ஆம் இடத்திலே புதன் அமர்ந்து கொண்டு ராசியை பார்த்து கொண்டிருக்கின்ற மிகச் சிறப்பான ஒரு கிரக நிலவரம். ராசி அதிபதி ராசியை பார்ப்பதால் யோகம். ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். எடுத்த காரியம் அனைத்தையும் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். உங்களது செயல் திறமை இப்பொழுது வெளிப்படும். உங்களுக்குள் மறைந்து கிடக்கும் ஆற்றல் இப்பொழுது வெளிப்படும். உங்களுக்கே தெரியாது நீங்கள் இவ்வளவு சிறப்பாக செய்வீர்களா என்று. உங்களுடைய திறமைகளும் உங்கள் செயல்பாடுகளையும் நீங்களே பார்த்து ரசித்துக் கொள்வீர்கள். அதே போல ஒரு அற்புதமான ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. மிகச் சிறப்பான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக, மகிழ்ச்சியான நாளாக இந்த நாள் விளங்கும். இல்வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு ஆகியவை கிடைப்பதற்கான வாய்ப்பு மிகவும் வலுவாக இருக்கிறது. கடக ராசிக்கு இது ஒரு மிக அற்புதமான நாள். 2ஆம் வீட்டோனாகிய சூரியன் 7லே அமர்ந்து கொண்டு ராசியை பார்த்து கொண்டிருக்கிறது. ராசி அதிபதி இன்றைய தினம் 5ஆம் வீடான விருச்சிகத்தில் அற்புதமான நிலையிலே அமைந்திருக்கிறது. ராசி அதிபதி 5ல், ராசி அதிபதிக்கு 5ல் 5 குடைவன். 5 குடைவன்னா செவ்வாய். அது சந்திரனுக்கு 5ல் இருக்கிறது. சந்திரன் 5ல், சந்திரனுக்கு வீடு கொடுத்த செவ்வாய் சந்திரனுக்கு 5ல். இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்திய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான்? முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இளிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே
நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.